எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்ம படிச்சிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சிகாகோ நகரின் சரியான வரைபடம் உங்களிடம் இருந்தால் தளராத முயற்சி முக்கியமாகி விடுகிறது. வழியில் விரக்தி அளிக்கும் தடைகளை நீங்கள் எதிர்கொள்ளும் போது உங்கள் மனப்போக்கு ஒரு உண்மையான வித்தியாசத்தை ஏற்படுத்தும். ஆனால் துல்லியமான ஒரு வரைபடம்தான் முதலில் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும் விஷயமாகும். நம் ஒவ்வொருவரின் தலைக்குள்ளும் ஏராளமான வரைபடங்கள் உள்ளன. அவற்றை 2 முக்கிய வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று, விஷயங்கள் எப்படி இருக்கின்றனவோ அவற்றுக்கான வரைபடங்கள், அதாவது யதார்த்தங்கள். இரண்டாவது, விஷயங்கள் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவற்றுக்கான வரைபடங்கள், அதாவது விழுமியங்கள். நாம் அனுபவிக்கும் அனைத்தையும் இந்த மனரீதியான வரைபடங்கள் வாயிலாகத்தான் நாம் அர்த்தப்படுத்துகிறோம். அவை எவ்வளவு துல்லியமானவை என்பது பற்றி நாம் கேள்வி கேட்பதே இல்லை. அவை நம்மிடம் இருப்பது குறித்த பிரஞை கூட நமக்கு இருப்பதில்லை. விஷயங்களை நாம் எவ்வாறு பார்க்கிறோமோ உண்மையிலேயே அவை அவ்வாறு தான் இருக்கின்றன, அல்லது அவை அவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று நாம் அனுமானிக்கிறோம். நம்முடைய மனப்போக்குகளும் நடத்தையும் இந்த அனுமானங்களிலிருந்து தான் பிறக்கின்றன. விஷயங்களை நாம் பார்க்கும் விதம்தான் நாம் சிந்திக்கும் விதத்திற்கும் நாம் நடந்து கொள்ளும் விதத்திற்குமான மூல காரணமாகும். நாம் மேலும் தொடருவதற்கு முன்பாக அறிவுபூர்வமான மற்றும் உணர்ச்சிகரமான ஒரு அனுபவத்தை பெற உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். கீழே இருக்கும் படத்தை ஒரு சில நொடிகள் பாருங்கள். இப்போது கீழே உள்ள படத்தை பார்த்து அதை பற்றி கவனமாக விவரியுங்கள். ஒரு பெண்மணியின் உருவம் உங்களுக்கு தெரிகிறதா? அவருக்கு எவ்வளவு வயது இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அவருடைய தோற்றம் எப்படி இருக்கிறது? அவர் என்ன அணிந்திருக்கிறார்? அவரை எப்படிப்பட்ட பாத்திரங்களில் நீங்கள் பார்க்கிறீர்கள்? 2வது படத்தில் இருக்கும் பெண்ணிற்கு 25 வயது இருக்கும் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். அவர் அழகான நவீனமான பெண் என்றும் மெல்லிய மூக்கும் அடக்கமும் கொண்டவர் என்றும் நீங்கள் விவரித்திருப்பீர்கள். நீங்கள் திருமணமாகாதவராக இருந்தால் அவரை திருமணம் செய்து கொள்ள நீங்கள் விரும்பக்கூடும். நீங்கள் வியாபாரத்துறையில் இருந்தால் அவரை ஒரு ஃபேஷன் மாடலாக அமர்த்த நீங்கள் விரும்பி இருக்கக்கூடும். ஆனால் உங்கள் ஊகம் தவறு என்று நான் கூறினால், இந்த படத்தில் இருக்கும் பெண்ணிற்கு 60 அல்லது 70 வயது இருக்கும் என்றும் அவர் வருத்தமாகவும் பெரிய மூக்குடனும் இருப்பதாகவும் நிச்சயமாக அவர் ஒரு ஃபேஷன் மாடலாக இருக்க முடியாது என்றும் நான் கூறினால், தெருவை கடக்க உதவி தேவைப்படுகின்ற ஒரு மூதாட்டி தான் அவர். நம் இருவரில் யார் கூறுவது சரி? மீண்டும் படத்தை பாருங்கள். வயதான ஒரு பெண்ணை உங்களால் பார்க்க முடிகிறதா? முடியவில்லை என்றால் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். கொக்கி போன்ற அவருடைய பெரிய மூக்கு உங்களுக்கு தெரிகிறதா? அவருடைய சால்வையை உங்களால் பார்க்க முடிகிறதா? நீங்களும் நானும் நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசினால் அந்த படத்தை பற்றி நம்மால் விவாதிக்க முடியும். நீங்கள் பார்ப்பதை நீங்கள் எனக்கு விவரிக்கலாம், ஆனால் நான் பார்ப்பதை பற்றி உங்களிடம் என்னால் பேச முடியும். அந்த படத்தில் நீங்கள் பார்ப்பதை தெளிவாக நீங்கள் எனக்கு காட்டும் வரையும், அதில் நான் பார்ப்பதை தெளிவாக நான் உங்களுக்கு காட்டும் வரையும் நம் இருவராலும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க முடியும். ஆனால் நம்மால் அவ்வாறு செய்ய முடியாது என்பதால் இப்போது கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் படத்தை ஆய்வு செய்யுங்கள். பிறகு இந்த படத்தை மீண்டும் பாருங்கள். வயதான பெண்மணியை இப்போது உங்களால் பார்க்க முடிகிறதா? தொடர்ந்து படிப்பதற்கு முன் அவரை நீங்கள் பார்ப்பது முக்கியம். இப்பயிற்சியை பல ஆண்டுகளுக்கு முன்பு ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் முதலாக நான் எதிர்கொண்டேன். 2 நபர்களால் ஒரே படத்தை பார்த்து முரண்பட்டு நிற்க முடிகின்ற அதே நேரத்தில் அவர்கள் இருவர் கூறுவதும் சரிதான் என்பதை தெளிவாக விளக்குவதற்காக எங்கள் பேராசிரியர் இப்படத்தை பயன்படுத்தினார். இது தர்க்க ரீதியானதல்ல, மாறாக உளவியல் ரீதியானது. ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கப்பட்ட பல அட்டைகளை அவர் எங்கள் வகுப்பறைக்குள் கொண்டு வந்தார். அதில் பாதி அட்டைகளில் முதலில் இடம்பெற்றிருக்கும் இளம்பெண்ணின் உருவம் இருந்தது. மீதி பாதி அட்டைகளில் 3வது இடம்பெற்றிருக்கும் வயதான பெண்மணியின் உருவம் இருந்தது. எங்கள் வகுப்பறையின் ஒரு பக்கத்தில் இருந்த மாணவர்களுக்கு இளம்பெண்ணின் உருவம் இருந்த அட்டைகளையும் மறுபக்கத்தில் இருந்தவர்களுக்கு வயதான பெண்மணியின் உருவம் இருந்த அட்டைகளையும் அவர் கொடுத்தார். சுமார் 10 வினாடிகள் அந்த அட்டைகளின் மீது கவனத்தை குவிக்குமாறு அவர் எங்களை கேட்டுக்கொண்டார். பிறகு அவர் அவற்றை எங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார். பிறகு 2 உருவங்களும் ஒன்றாக இணைந்திருக்கும் 2வது படத்தை அவர் திரையில் போட்டு காட்டி நாங்கள் எதை பார்த்தோம் என்பதை விவரிக்கும்படி அவர் எங்களிடம் கேட்டுக்கொண்டார். அட்டையில் இளம்பெண்ணின் உருவத்தை முதலில் பார்த்த மாணவர்களில் கிட்டத்தட்ட அனைவரும் திரையில் அந்த இளம்பெண்ணின் உருவத்தை தான் பார்த்தனர். அதேபோல் வயதான பெண்மணியின் உருவத்தை முதலில் பார்த்தவர்கள் கிட்டத்தட்ட அனைவரும் திரையில் அந்த வயதான பெண்மணியின் உருவத்தை தான் பார்த்தனர்.
பிறகு எங்கள் பேராசிரியர் வகுப்பறையின் ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு மாணவனிடம் அவன் பார்த்ததை வகுப்பறையின் மறுபக்கத்தில் இருந்த மாணவர்களிடம் விளக்கச் செய்தார். அவர்கள் அனைவரும் மாறி மாறி பேசியதில் கருத்து பரிமாற்ற பிரச்சனைகள் உருவாயின. என்ன உளறுகிறாய்? வயதான பெண்மணி எங்கே இருக்கிறார்? படத்தில் உள்ள பெண்ணிற்கு 20 அல்லது 22 வயதிற்கு மேல் இருக்க முடியாது. விளையாடாதே, அவளுக்கு நிச்சயம் 70 வயது இருக்கக்கூடும், 80 வயது என்று கூட சொல்லலாம். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பார்வை கோளாறு ஏதாவது உள்ளதா? இந்த பெண் மிகவும் இளமையாகவும் அழகான தோற்றம் கொண்டவளாகவும் இருக்கிறாள். நான் அவளை வெளியே அழைத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறேன். அவள் அவ்வளவு அழகாக இருக்கிறாள். அழகாக இருக்கிறாளா? அவள் ஒரு கிழவி. விவாதங்கள் தொடர்ந்து நிகழ்ந்தன. ஒவ்வொரு நபரும் தங்கள் நிலையில் உறுதியாக இருந்தனர். மிக முக்கியமான ஒரு அனுகூலம் முன்கூட்டியே அந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டும் இவை அனைத்தும் நிகழ்ந்தன. எங்கள் பேராசிரியர் இப்பயிற்சியை எங்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாகவே வேறொரு கண்ணோட்டம் நிச்சயமாக உள்ளது என்பதை பெரும்பாலான மாணவர்கள் அறிந்திருந்தனர். ஆனாலும் முதலில் ஒரு சில மாணவர்கள் மட்டுமே இப்படத்தை வேறொரு கோணத்திலிருந்து பார்க்க உண்மையிலேயே முயற்சித்தனர். சிறிது நேரம் விவாதித்த பிறகு எந்த பலனும் ஏற்படாத நிலையில் ஒரு மாணவன் எழுந்து திரையை நோக்கி சென்று படத்தில் இருந்த ஒரு கோட்டை சுட்டிக்காட்டி அந்த இளம்பெண்ணின் கழுத்து சங்கிலி ஏது என்று கூறினான். இல்லை, அது வயதான பெண்மணியின் வாய் என்று இன்னொரு மாணவன் கூறினான். மெல்ல மெல்ல அவர்கள் அப்படத்தில் இருந்த குறிப்பிட்ட வேறுபாடுகளை பற்றி அமைதியாக விவாதிக்க தொடங்கினார். அமைதியான, மதிப்பான, திட்டவட்டமான கருத்து பரிமாற்றம் தொடர்ந்தது. அதன் விளைவாக அறையில் இருந்த எங்கள் அனைவராலும் அடுத்தவரின் கண்ணோட்டத்தை பார்க்க முடிந்தது. ஆனால் திரையில் இருந்து எங்கள் பார்வையை விலக்கிவிட்டு மீண்டும் அப்படத்தை நாங்கள் பார்த்தபோது துவக்கத்தில் எந்த உருவத்தை பார்ப்பதற்கு 10 வினாடிகள் நாங்கள் பக்குவப்படுத்தப்பட்டு இருந்தோமோ அந்த உருவத்தை தான் நாங்கள் முதலில் பார்த்தோம். தனிப்பட்ட மக்களுக்கும் நிறுவனங்களுக்கும் நான் பயிற்சி அளிக்கும் போது கண்ணோட்டத்திற்கான இப்பயிற்சியை நான் அடிக்கடி பயன்படுத்துகிறேன். ஏனெனில் தனிப்பட்ட முறையிலும் மற்றவர்களுடன் இணைந்தும் ஆற்றலோடு செயல்படுவது பற்றிய பல ஆழமான உள்நோக்குகளை அது வழங்குகிறது. முதலில் பக்குவப்படுத்துதல் என்பது நம்முடைய கண்ணோட்டங்கள் மீது எவ்வளவு சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாம் பார்க்கும் விஷயங்கள் மீது வெறும் 10 வினாடிகளால் அவ்வளவு சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் வாழ்நாள் முழுவதும் நாம் பக்குவப்படுத்தப்பட்டு வருவதை பற்றி என்ன கூறுவது? நம் வாழ்வின் மீது தாக்கம் ஏற்படுத்துகின்ற நம்முடைய குடும்பம், பள்ளிக்கூடம், கோவில், தேவாலயம், அலுவலக சூழல், நண்பர்கள், பிற தொடர்புகள் போன்ற அம்சங்களும் ஆளுமை நெறிமுறை போன்ற தற்போதைய சமுதாய கருத்து கண்ணோட்டங்களும் அமைதியான, நமக்கே தெரியாத தாக்கத்தை நம்மீது ஏற்படுத்தி நம்முடைய கருத்து கண்ணோட்டங்களையும் வரைபடங்களையும் உருவாக்குகின்றன. இந்த கருத்து கண்ணோட்டங்கள் தான் நம்முடைய மனப்போக்குகள் மற்றும் நடத்தையின் மூலாதாரம் என்பதையும் இது காட்டுகிறது. அவற்றுக்கு முரணாக நம்மால் செயல்பட முடியாது. நாம் பார்க்கும் விஷயங்களுக்கு முரணாக நாம் பேசும்போது, நடந்து கொள்ளும் போதும் நம்மால் முழுமையை நிலைநிறுத்த முடியாது. 2 உருவங்களும் ஒரு சேர இணைந்திருந்த படத்தில் 90% போல நீங்களும் அந்த இளம்பெண்ணை பார்க்கத்தான் முதலில் பக்குவப்படுத்தப்பட்டு இருந்தீர்கள் என்றால் அவரை ஒரு கிழவியாக கற்பனை செய்வது உங்களுக்கு கடினமாக இருந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அவரை பற்றிய உங்களோட மனப்போக்கும் அவர் குறித்த உங்கள் நடத்தையும் நீங்கள் அவரை பார்த்த விதத்துடன் முழுமையாக ஒத்திருந்தாக வேண்டும். ஆளுமை நெறிமுறையில் உள்ள ஒரு அடிப்படை தவறை இது நம் கவனத்திற்கு கொண்டு வருகிறது. நம்முடைய மனப்போக்குகளும் நடத்தையும் எந்த அடிப்படை கருத்து கண்ணோட்டங்களில் இருந்து உருவாகின்றனவோ அந்த கருத்து கண்ணோட்டங்களை நாம் ஆய்வு செய்ய தவறினால் நம்முடைய மனப்போக்குகளையும் நடத்தையையும் நாம் மாற்ற முயற்சிப்பது எவ்வித பலனையும் கொடுக்காது. நம்முடைய கருத்து கண்ணோட்டங்கள் மற்றவர்களுடனான நம்முடைய கருத்து பரிமாற்றத்தின் மீது எவ்வளவு சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதையும் கண்ணோட்டம் தொடர்பான இந்த விளக்கம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. விஷயங்களை தெளிவாகவும் பாரபட்சமின்றியும் நாம் பார்ப்பதாக நாம் நினைக்கும் அதே வேளையில் மற்றவர்களும் அதே அளவு தெளிவாகவும் பாரபட்சமின்றியும் அவற்றை வேறு விதமாக பார்க்கிறார்கள் என்பதை நாம் உணர்கிறோம். நம்முடைய கண்ணோட்டம் நாம் எங்கிருந்து பார்க்கிறோம் என்பதை சார்ந்துள்ளது. விஷயங்களை நாம் உள்ளபடியே பார்ப்பதாகவும் நாம் பாரபட்சமற்று இருப்பதாகவும் நாம் ஒவ்வொருவரும் நினைக்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. உலகத்தை நாம் உள்ளபடியே பார்ப்பதில்லை. மாறாக நாம் எப்படிப்பட்டவராக இருக்கிறோமோ, எப்படி பார்ப்பதற்கு நாம் பக்குவப்படுத்தப்பட்டு இருக்கிறோமோ அவ்வாறு தான் நாம் இவ்வுலகத்தை பார்க்கிறோம். நாம் பார்ப்பவற்றை விவரிப்பதற்கு நாம் வாயை திறக்கும் போது நம்மையும் நம்முடைய கண்ணோட்டங்களையும் தான் நாம் விவரிக்கிறோம். மற்றவர்கள் நம்முடன் ஒத்துப்போக மறுக்கும்போது
நாம் உடனடியாக அவர்களிடம் ஏதோ தவறு உள்ளதாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையான மற்றும் தெளிவான சிந்தனை கொண்ட மக்கள் விஷயங்களை வேறு விதமாக பார்க்கிறார்கள் என்பதையும், ஒவ்வொருவரும் தங்களுடைய தனித்துவமான அனுபவம் என்னும் லென்ஸின் வழியாக பார்க்கிறார்கள் என்பதையும் அந்த விளக்கம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. உண்மை தகவல்கள் என்று எதுவும் இல்லை என்பது இதன் பொருள் அல்ல. என்னுடைய பேராசிரியர் நடத்திய பயிற்சியில் துவக்கத்தில் வெவ்வேறு படங்களால் பக்குவப்படுத்தப்பட்டிருந்த 2 தனிநபர்கள் 3வது படத்தை சேர்ந்து பார்க்கும்போது அவர்கள் இருவருமே ஒரே மாதிரியான உண்மை தகவல்களைத்தான் பார்க்கிறார்கள். கருப்பு கோடுகளையும் வெள்ளை இடைவெளிகளையும் தான் அவர்கள் இருவருமே பார்க்கிறார்கள். இவற்றை உண்மை தகவல்களாக அவர்கள் இருவருமே அங்கீகரிப்பார்கள். ஆனால் இந்த உண்மை தகவல்களுக்கு அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக கொடுக்கும் அர்த்தம் அவர்களுடைய முந்தைய அனுபவங்களைத்தான் குறிக்கிறது. அவர்கள் கொடுக்கும் அர்த்தத்திற்கு அப்பால் இத்தகவல்களுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. நம்முடைய அடிப்படை கருத்து கண்ணோட்டங்கள், வரைபடங்கள், அனுமானங்கள் ஆகியவை குறித்தும் நம்முடைய அனுபவம் நம் மீது எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தியுள்ளது என்பது குறித்தும் நாம் எவ்வளவு அதிகமான விழிப்புணர்வை பெற்றுள்ளோமோ அந்த கருத்து கண்ணோட்டங்களுக்கு அவ்வளவு அதிகமான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவற்றை ஆய்வு செய்து யதார்த்தத்திற்கு எதிராக அவற்றை பரிசோதித்து மற்றவர்கள் கூறுவதை காது கொடுத்து கேட்டு அவர்களுடைய கண்ணோட்டங்களை திறந்த மனசுடன் அலசி ஆராய்ந்து முழு உண்மையையும் புரிந்து கொண்டு இன்னும் அதிக பாரபட்சமற்ற கண்ணோட்டத்தை நம்மால் பெற முடியும். கருத்து கண்ணோட்டத்தில் ஏற்படும் ஒரு மாற்றத்தின் சக்தி. கருத்து கண்ணோட்டத்தில் ஏற்படும் மாற்றம்தான் என்னுடைய பேராசிரியர் நடத்திய காட்சி ரீதியான விளக்கத்திலிருந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான உள்நோக்கமாகும். 2 உருவங்களும் ஒன்றாக இணைந்துள்ள படத்தை இறுதியில் யாரோ ஒருவர் வேறு விதமாக பார்க்கும்போது கிடைக்கின்ற அந்த அற்புதமான ஆஹா அனுபவத்தை கருத்து கண்ணோட்டத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் என்று நாம் கூறலாம். முதலில் தான் கொண்டிருந்த கண்ணோட்டத்தில் ஒருவர் எந்த அளவு அதிக பிடிவாதமாக இருக்கிறாரோ அவ்வளவு அதிக சக்தி வாய்ந்த அனுபவமாக அந்த ஆகா அனுபவம் அமையும். உள்ளுக்குள் திடீரென்று ஒரு விளக்கு எரிந்ததை போல் அது இருக்கும். கருத்து கண்ணோட்ட மாற்றம் என்ற சொற்றொடரை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன்ஸ் என்ற தன்னுடைய மிக பிரபலமான புத்தகத்தில் தாமஸ் குன் அறிமுகப்படுத்தினார். அறிவியல் துறையில் ஏற்பட்ட ஒவ்வொரு குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்பும் பாரம்பரியம், பழைய சிந்தனை முறைகள், பழைய கருத்து கண்ணோட்டங்கள் ஆகிய சங்கிலிகளிலிருந்து விடுபட்டதால் நிகழ்ந்தவையே. மாபெரும் எகிப்திய வானியல் வல்லுநரான தாலமியை பொறுத்தவரை பூமிதான் பிரபஞ்சத்தின் மையமாக இருந்தது. ஆனால் கோப்பர்னிக்கஸ் இந்த கருத்து கண்ணோட்டத்திலிருந்து மாறுபட்டு சூரியனை மையமாக வைத்ததன் மூலம் ஒரு மாற்றத்தை உருவாக்கியதோடு கூடவே பலத்த எதிர்ப்பையும் ஏற்படுத்தினார். திடீரென்று அனைத்தும் ஒரு வித்தியாசமான அர்த்தத்தை பெற்றன. இயற்பியல் குறித்த நியூட்டன் கொண்டிருந்த கண்ணோட்டம்தான் நவீன பொறியியலின் மீது அடிப்படையாக இன்னும் விளங்கி வருகிறது. ஆனால் அது முழுமையானதாக இல்லை. பின்னர் ஐன்ஸ்டீனின் ஒப்புமை கோட்பாடு எனும் கண்ணோட்டம் அறிவியல் உலகில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. மனித ஆரோக்கியத்தில் நோய்க்கிருமிகள் வகித்த பங்கை விளக்கிய நோய்க்கிருமி கோட்பாடு உருவாக்கப்படும் வரை குழந்தை பிறப்பின் போது அதிக எண்ணிக்கையிலான பெண்களும் குழந்தைகளும் இறந்ததற்கான காரணம் எவருக்கும் புரியவில்லை. போரில் காயப்பட்ட இராணுவ வீரர்கள் சிறிய காயங்கள் மற்றும் நோய்களால் இறந்தனர். போர் முனையில் சண்டையிட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை விட இத்தகைய காயங்களாலும் நோய்களாலும் இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. ஆனால் நோய்க்கிருமி கோட்பாடு உருவாக்கப்பட்டவுடன் ஒட்டுமொத்தமாக புதியதொரு கண்ணோட்டமும் என்ன நிகழ்ந்து கொண்டிருந்தது என்பதை பற்றி ஒரு சிறந்த புரிதலும் மருத்துவத்தில் குறிப்பிடத்தக்க மேம்பாடுகளை ஏற்படுத்தின. ஒரு கருத்து கண்ணோட்ட மாற்றத்தின் பலன்தான் இன்றைய அமெரிக்கா. பல நூற்றாண்டுகளாக முடியாட்சிதான் அரசாங்கத்தின் பாரம்பரிய கோட்பாடாகவும் அரசர்களின் தெய்வீக உரிமையாகவும் இருந்து வந்தது. பிறகு மக்களுடைய அரசாங்கம், மக்களால் ஆளப்படுகின்ற அரசாங்கம், மக்களுக்கான அரசாங்கம் என ஒரு வித்தியாசமான கருத்து கண்ணோட்டம் உருவாக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அரசியலமைப்பு ரீதியான ஜனநாயகம் பிறந்தது. இது ஏராளமான மனித ஆற்றலையும் அறிவாற்றலையும் கட்டவிழ்த்துவிட்டு உலக வரலாற்றில் முன்பு ஒருபோதும் இருந்திராத சுதந்திரத்தையும் தாக்கத்தையும் நம்பிக்கையும் உள்ளடக்கிய ஒரு தரமான வாழ்க்கை முறையை உருவாக்கியது. அனைத்து கருத்து கண்ணோட்ட மாற்றங்களும் நேர்மறையான திசைகளில் இருப்பதாக கூறிவிட முடியாது. நாம் ஏற்கனவே பார்த்துள்ளது போல் குணநல நெறிமுறையிலிருந்து ஆளுமை நெறிமுறைக்கு ஏற்பட்ட மாற்றம் உண்மையான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பேணி பாதுகாக்கின்ற அந்த இன்றியமையாத அடித்தளங்களிலிருந்து நம்மை பிரித்து வெகு தூரம் கொண்டு சென்றுவிட்டது. மாற்றங்கள் நேர்மையான திசையில் இருந்தாலும் சரி, எதிர்மறையான திசையில் இருந்தாலும் சரி, அவை உடனடியாக உருவாகும் மாற்றங்களாக இருந்தாலும் சரி, அல்லது காலப்போக்கில் உருவாகும் மாற்றங்களாக இருந்தாலும் சரி, கருத்து கண்ணோட்டங்களில் ஏற்படும் மாற்றங்கள்
உலகை நாம் பார்க்கும் விதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த மாற்றங்கள் பிற சக்திமிக்க மாற்றங்களை உருவாக்குகின்றன. நம்முடைய கருத்து கண்ணோட்டங்கள் அவை சரியானவையோ அல்லது தவறானவையோ அவைதான் நம்முடைய மனப்போக்குகள் மற்றும் நடத்தையை தீர்மானிக்கின்றன. இறுதியில் அவைதான் மற்றவர்களுடனான நம்முடைய உறவுகளையும் தீர்மானிக்கின்றன. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நியூயார்க் நகரின் பாதாள ரயிலில் நான் பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு சிறு கருத்து கண்ணோட்ட மாற்றத்தை நான் அனுபவித்தது எனக்கு நினைவிருக்கிறது. அந்த ரயிலில் மக்கள் அமைதியாக அமர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தனர். சிலர் செய்தித்தாள்களை படித்துக் கொண்டிருந்தனர், சிலர் சிந்தனையில் மூழ்கியிருந்தனர், சிலர் தங்கள் கண்களை மூடி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். அது ஒரு அமைதியான சாந்தமான காட்சியாக இருந்தது. அப்போது திடீரென்று ஒருவர் தன் குழந்தைகளுடன் அந்த ரயில் பெட்டியில் ஏறினார். அக்குழந்தைகள் பெருத்த குரலில் கத்திக்கொண்டும் அடக்கமின்றி நடந்து கொண்டும் இருந்தனர். திடீரென்று அந்த ஒட்டுமொத்த சூழலும் மாறியது. அந்த மனிதர் எனக்கு அடுத்த இருக்கையில் அமர்ந்து தன் கண்களை மூடிக்கொண்டார். தன்னை சுற்றி நடந்து கொண்டிருந்தவற்றை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. அவருடைய குழந்தைகள் மாறி மாறி கத்தி கொண்டிருந்தனர். பொருட்களை அங்கும் இங்கும் தூக்கி எறிந்து கொண்டிருந்தனர். மக்களுடைய செய்தித்தாள்களையும் பிடுங்கிக் கொண்டிருந்தனர். அவர்களுடைய இந்த நடத்தை எல்லோருக்கும் தொந்தரவாக இருந்தது. ஆனாலும் என் பக்கத்தில் அமர்ந்திருந்த நபர் அது குறித்து எதுவுமே செய்யவில்லை. அவர் மீது எரிச்சல் படாமல் இருப்பது மிகவும் கடினமாக இருந்தது. தன்னுடைய குழந்தைகள் இவ்வாறு தாறுமாறாக நடந்து கொண்டிருப்பதை பொருட்படுத்தாமலும் அது குறித்து எதுவும் செய்யாமலும் அவர்களுடைய நடத்தைக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளாமலும் அவர் இருந்ததை என்னால் நம்ப முடியவில்லை. ரயிலில் இருந்த அனைவரும் எரிச்சலுடன் இருந்தது வெளிப்படையாக தெரிந்தது. எனவே இறுதியில் நான் என் வழக்கத்திற்கு மாறான பொறுமையுடனும் கட்டுப்பாடுடனும் அவரை நோக்கி திரும்பி, உங்களுடைய குழந்தைகள் இங்கிருக்கும் எல்லோரையும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றனர், அவர்களை நீங்கள் சற்று கண்டிக்க கூடாதா என்று கேட்டேன். அச்சூழ்நிலை குறித்து அவருக்கு அப்போதுதான் தன்னுணர்வு வந்தது போல் அவர் தன் பார்வையை உயர்த்தி என்னிடம் மெதுவாக, ஆமாம், நீங்கள் கூறுவது சரிதான், அது குறித்து நான் நிச்சயமாக ஏதாவது செய்தாகத்தான் வேண்டும். ஆனால் 1 மணி நேரத்திற்கு முன்புதான் அவர்களுடைய தாயார் ஒரு மருத்துவமனையில் காலமானார். நாங்கள் இப்போது நேராக அந்த மருத்துவமனையில் இருந்துதான் வருகிறோம். என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. இச்சூழ்நிலையை எவ்வாறு கையாள வேண்டும் என்று என் குழந்தைகளுக்கும் தெரியவில்லை என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினார். அக்கணத்தில் நான் எவ்வாறு உணர்ந்தேன் என்று உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? என்னுடைய கருத்து கண்ணோட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. திடீரென்று விஷயங்களை நான் வித்தியாசமாக பார்த்தேன். ஏனெனில் சூழ்நிலையை நான் வேறு விதமாக பார்த்தேன், வேறு விதமாக சிந்தித்தேன், வேறு விதமாக உணர்ந்தேன், வேறு விதமாக நடந்து கொண்டேன். என் எரிச்சல் மாயமாய் மறைந்துவிட்டது. என்னுடைய மனப்போக்கையோ அல்லது நடத்தையோ கட்டுப்படுத்துவதை பற்றி நான் கவலைப்பட வேண்டியிருக்கவில்லை. என் இதயம் இந்த மனிதரின் வலியால் நிரம்பி வழிந்தது. உங்கள் இரக்க உணர்வும் மனிதாபிமான உணர்வும் என்னுள் பெருக்கெடுத்தன. உங்கள் மனைவி இப்போதுதான் இறந்து போனாரா? நான் அதற்காக வருந்துகிறேன். என்ன நடந்தது? உங்களுக்கு என்னால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று நான் அவரிடம் கேட்டேன். ஒரு கணத்தில் எல்லாமே மாறிவிட்டன. பலர் தங்கள் வாழ்க்கையை அச்சுறுத்தும் ஒரு நெருக்கடியை எதிர்கொள்ளும் நேரத்தில் திடீரென்று தங்களுடைய முன்னுரிமைகளை முற்றிலும் வேறொரு கோணத்திலிருந்து பார்க்கும் போதோ, அல்லது கணவன், மனைவி, தாத்தா, பாட்டி, மேலாளர் அல்லது தலைவர் போன்ற ஏதோ ஒரு புதிய பாத்திரத்தை அவர்கள் திடீரென்று ஏற்க நேரிடும் போதோ, தங்களுடைய சிந்தனையில் இதே போன்ற ஒரு அடிப்படை மாற்றத்தை அவர்கள் அனுபவிக்கின்றனர். நம்முடைய மனப்போக்குகளையும் நடத்தையையும் மாற்றும் முயற்சியில் நாம் நம் ஆளுமை நெறிமுறையின் மீது வாரக்கணக்கில், மாத கணக்கில் அல்லது வருடக்கணக்கில் நடவடிக்கை மேற்கொண்டும் கூட விஷயங்களை வேறு விதமாய் பார்க்கும்போது உடனடியாக நிகழ்கின்ற மாற்றத்தில் ஒரு சிறு துளியை கூட அப்போது நம்மால் அனுபவிக்க முடிவதில்லை. நம் வாழ்வில் சிறு மாற்றங்களை நாம் அனுபவிக்க விரும்பினால் நம்முடைய மனப்போக்குகள் மற்றும் நடத்தையின் மீது முறையான கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்பது வெளிப்படை. ஆனால் குறிப்பிடத்தக்க பிரம்மாண்டமான மாற்றங்களை நாம் விரும்பினால் நம்முடைய அடிப்படை கருத்து கண்ணோட்டங்கள் மீது நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். தோரோ அதை இவ்வாறே கூறியுள்ளார். தீவினையின் இலைகளை வெட்டி சாய்ப்பதற்கு 1000 பேர் இருக்கும்போது அதன் வேரை வெட்டி சாய்க்கின்ற ஒருவரும் இருப்பார். நம்முடைய மனப்போக்கு மற்றும் நடத்தையை இலையளவில் கையாளுவதை விட்டுவிட்டு அவற்றின் வேரின் மீது கவனம் செலுத்தினால் மட்டுமே நம் வாழ்வில் மலையளவு மேம்பாடுகளை நம்மால் அடைய முடியும். வேர் என்பது இங்கு நம்முடைய கருத்து கண்ணோட்டங்களை குறிக்கிறது. நம்முடைய மனப்போக்குகளும் நடத்தையும் இந்த கருத்து கண்ணோட்டங்களில் இருந்துதான் உதயமாகின்றன. இதோட இன்னைக்கான பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.